டேய் நீ குறிவாக்க வந்தியா இல்லை உங்கள் அப்பனுக்கு திதி நடத்த வந்தியா? ஏன்னா குறிவாக்க எவனாவது இப்படி வருவானடா? அவன் மூஞ்சிய பாருங்க, அப்படியே தைலம் அங்கே அடிச்சு குருவி கடிச்ச மாதிரி. உட்காரா, மாலை போடுறா, எனக்கு போடுறா, வேமா போடுறா. டேய் உட்காருப்பா, மைக்கில் பேசுறா மொட்டு முண்டை. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ற மயிர் மேனே? உடுக்கு போனா போல எடுத்துட்டு அடிச்சு போனியா உள்ள எரிச்சல்ல உனக்கு. மாலை நீ உட்காந்துட்டு போடு, மைக் எங்கிட்ட எடு. உட்காந்து போட்டா நல்லா இருக்குமா சாமி? ஆதி என்னத்தா போங்க அங்கிட்டு. நீ போய் வீட்டில் போய் உட்காந்து பாரு. எங்கே வந்து பார்க்குற? மாலை ஓட போறியா? பரவாயில்ல, இல்லை ஒன்று ரெண்டு பூ இருக்கு. இது ஏன்னா எனக்கு பார்த்த ஜோசியர் என்னையே சொன்னார், ஆவணிக்குள்ள உன் ஜாதகத்தில் 2 கொலை விழுகிற மாதிரி இருக்கு. விழுந்துருச்சு விடாஞ்சி. ஆலமரத்தில் ஒரு விழுந்துருச்சு பெரிய கொலை. வேப்ப மரத்தில் ஒரு கொலை விழுந்துருச்சு. என்ன டைம் பேசுகிற பெரிய மயிர்மயன்? 2 கொலை விழுகும்னு சொன்னீங்கல்ல. ஒழுங்கா உட்கார்ற, அரைஞ்சூரிய சூடத்தை பற்ற விடா. கொத்தாங்கும்மா யார வைக்கிறீங்க? நோத்தானம்மாண்டு ஆத்தா எங்கம்மா. அதே சென்னை பாத்துல உங்க ஆத்தாங்கம்மா. சென்னையில் 10 வருஷம் பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் கடையில். பணியாரம் சுட்ட கூடாதுன்னா அரி அரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய கொடாங்கி. சூடத்தை குளத்தை சொன்னீங்க, எகன குளத்தை என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ. உட்கார்றா மயிர்மேனே, இதுல பொறுத்துடா. அஞ்சறிவுக்காரன் குறிவாக்க வந்த விளங்க மாடா. நீங்க தானே தலையில பொறுத்த சொன்னீங்க. இதுல வச்சு பொறுதுப்பா. என்னடா நீ கோடாங்க போயாமே சொல்ற? சும்மா கடுப்பு இல்லாம நீ கோடாங்க. இது மழை மயிறு புரிஞ்சிச்சு. பூஜையோட மாச்சு. அவன் ஏதோ பொண்டாட்டி சண்டையில் வந்திருப்பான் போல. நான் தன்னால மனசு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்.